இந்த வருஷம் சிவராத்திரிக்கு பக்கத்துல இருக்கிற சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போயிருந்தோம். போன வருஷமும் வந்திருந்தோம். போன வருஷமும் ஏராளமான மக்கள் கூட்டம் இருந்தது. நல்லா இருந்தது. அதனால தான் இந்த வருஷமும் வந்தோம். இந்த வருஷமும் அதே அளவு மக்கள் கூட்டத்துக்கு குறைவில்லாம இருந்துச்சு. அதிகப்படியான கூட்டத்தினால எங்களால சாமி பார்க்க முடியல. சரின்னு கோவில சுத்தி பார்த்துட்டு, பக்கத்துல எப்பவுமே பரதநாட்டியம் அரங்கேற்றம் நடக்கும். இந்த வருஷமும் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கங்கை கொண்ட சோழபுரம் கிளம்பிட்டோம். சோழபுரம் போற வழியில ஜம்புகேஸ்வரர்னு ஒரு சிவன் கோவில் சீர்காழிக்கு பக்கத்துல மேப்ல காமிச்சுது. அங்க போய் சாமி தரிசனத்த முடிச்சுட்டு, கங்கை கொண்ட சோழபுரம் வந்துட்டோம். இங்கவும் போன வருஷம் இருந்த அதே அளவு கூட்டம் இருந்துச்சு. இங்கவும் தொடர்ந்து பரதநாட்டியம் அரங்கேற்றம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்க வந்த டைம்ல நட க்ளோஸ் ஆயிருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் ஓப்பன் பண்ணாங்க. இங்கேயும் சாமி தரிசனத்த முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு விருதாச்சலம் பெரிய கோவில் கிளம்பிட்டோம். பெரிய கோவில் போற வழியில ஏகநாதர்னு ஒரு சிவன் கோவில் வேடப்பர் கோவிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அங்கவும் சாமி தரிசனத்த முடிச்சுட்டு, நெக்ஸ்ட்டு விருதாச்சலம் போய் அங்கேயும் சாமி தரிசனத்த நல்லபடியா முடிச்சோம். இப்படி தான் இந்த வருஷத்தோட சிவராத்திரி நல்லபடியா முடிஞ்சது.